இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு பிரதமரிடம் பேசியது என்ன என்பது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அரசின் நிதி சார்ந்த தேவைகள் தொடர்பாக பிரதமரிடம் மனு அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான நிதி நிலுவை குறித்தும் தமிழகத்திற்கு என்ன தேவை என்பதை பட்டியலிட்டு விரிவாக பேசினேன். கல்வி நிதியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினேன். கல்வி நிதி கிடைக்கும் என்று நம்புகிறேன். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினேன் என்று தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ, கோவை மற்றும் மதுரை மாவட்டத்தில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும், சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையை 8 வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்றும், தமிழகத்தில் நிலுவையில் உள்ள நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் என்று கூறினார். நிதி ஆயோக் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா, பள்ளி கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியை பெறுவது, அதேபோல கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழி சாலையா ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராப்பர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரின் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதரோட மக்களை ஆயுதரோடு சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கை எல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வு கூட்டம் வெளி ஆய்வு கூட்டம் முடிஞ்ச பிறகு டிரைவர்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து சொல்லியிருக்கோம். என்ன சொல்லுவார், செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யணும் சொல்லுவார். செய்யறதா செய்யலாங்கன்னு போகிறோம். ஏற்கனவே மெட்ரோ ரயில்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கை வெளியே சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது, நீ சொன்ன நான் செஞ்சேன்னாரு. அதே மாதிரி இப்போ ஒன்று சொல்லியிருக்கேன், செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்து அது இன்னைக்கு எவ்வளோ இருப்போம். நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு எப்படி முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால இருக்கு அது அரசியல் ரீதியாக பண்றது. அது நாங்கள் எப்படி சொல்லிப்போம் சந்திப்போம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வெள்ளை கொடி காட்ட தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்கிறார் என்று தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளாரே என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு, என்னிடம் வெள்ளை கொடியும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ளது போல காவி கொடியும் என்னிடம் இல்லை. டாஸ்மாக்
மணல் குவாரி ஊழல் என திமுக அரசு மீது பொய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். தேர்தல் நெருங்க திமுக அரசு மீது இன்னும் பல பரப்புரைகளை மேற்கொள்வார்கள் என்று பதிலளித்தார். தொடர்ந்து அமலாக்கத்துறை தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்த கருத்து நியாயமானதுதான். எப்போது டெல்லி வந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்தித்து பேசுவேன். அந்த வரிசையில் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்றாலும் தமிழக அரசியல் மற்றும் தேசிய அரசியல் குறித்தெல்லாம் பேசுவது வழக்கமான ஒன்று என்றும் குறிப்பிட்டார். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்த பயணத்தை வந்து விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி சொன்ன வெள்ளைக்குடியை காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளைக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்க மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறதில்ல. அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசுறோம், இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் குத்தலாட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. துறையுடைய அமைச்சர் வந்து அப்பப்போ மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் இறங்குறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும்.